ஓகே கைஸ், இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வரப்போகுது. சென்னையில் தான் நடக்க போகுது. நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச் வரப்போகுது. கிரிக்கெட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் கழிச்சு தான் வரப்போகுது. டெஸ்ட் மேட்ச் நடந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. ரொம்ப நாளாக அந்த T20 ODI பார்த்துட்டு இருந்தோம். பல நாள் கழிச்சு வரப்போகுது. ரிஷப் பண்ட் வரான், திருப்பி ஷமி வராரு. இன்ஜுரி முடிஞ்ச பிறகு ஷமி வராரு. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் சம்மந்தப்பட்டதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா கிரியேட்டிங் ஏ பிளேயிங் 11 ஃபார் அக்ரெசிவ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் டெஸ்ட். அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு பிளேயிங் 11 கிரியேட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அக்ரெசிவ் டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் எல்லா கண்ட்ரில இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணி வைக்க போகிறோம். யார் யாரெல்லாம் இந்த ஸ்லாத்தில் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட் பிளேயராக இருக்க போகிறாங்கன்னு. நம்ம 11 மட்டும் வைக்க போகிறது இல்லை, 4 சப்ஸ்டியூட்டும் வைக்க போகிறோம். டோட்டலாக 15 பிளேயர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 15 பிளேயர்ஸ், ஒரு கோச்சும் இருக்க போகிறாங்க. அவங்களும் அக்ரெசிவாக தான் இருக்கணும். அப்படிப்பட்டது தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரை. ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில் ஒரு பிளேயர் இருக்கணும்னா ஒன்று அவங்களோட அப்ரோச் வந்து அக்ரெசிவாக இருக்கணும். அவங்களோட பவுலிங்கோ இல்லை அவங்களோட எஃபெக்டிவ்னஸோ இல்லை அவங்களோட பிஹேவியரோ அக்ரெசிவாக இருக்கணும். இல்லை அவங்களோட பேட்டிங் எபிலிட்டிஸோ பவுலிங் எபிலிட்டிஸோ அக்ரெசிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை இந்த பிளேயர் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார் இருக்க போகிறா இந்த அக்ரெசிவ் டெஸ்ட் கிரிக்கெட் சைடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவாக் அண்ட் டேவிட் வார்னர் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு சரியான ஓப்பனிங் பேர். ஃபர்ஸ்ட் எதுக்கு சேவாக் அண்ட் டேவிட் வார்னர் நான் கொண்டு வந்திருக்கேன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். ஸ்ட்ரைக்கில் வந்து சேவாக் தான் இருக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் பாலே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் பாலே எனக்கு சேவாக் 4 அடிக்கணும். 4 அடிச்சு தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் மேட்ச்சே. அப்படிதான் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா அதுதான் ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட்டருக்கு அழகு. ஸோ டேவிட் வார்னர் பற்றி சொல்லவே தேவையில்லை. டெஸ்ட்டுன்னு வந்துட்டா டேவிட் வார்னர் வந்து பொழந்து எடுத்துருவான். அதாவது டெஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை, ஃபீல்டிங்கும் சரி, கருணையே கிடையாது. பிரைம் டேவிட் வார்னர். நான் வந்து இப்போ இருக்கிற அந்த புஷ்பா டேவிட் வார்னர் அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் கிடையாது. பழைய டேவிட் வார்னர், அந்த 2014, 15 அந்த பேர்த்தனமாக இருக்கிற அந்த டேவிட் வார்னர் வேணும் எனக்கு. நான் அந்த பிரைம் டேவிட் வார்னர் வேணும். அந்த டேவிட் வார்னர் தான் நான் அந்த டீமில் கொண்டு வந்திருக்கேன். வீரேந்திர சேவாக் பற்றி சொல்லவே தேவையில்ல. எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன். எந்த பவுலர் எவன் போடுறான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வந்தாலே அடிக்க தான் பார்ப்பாரு, மரியாதையே கொடுக்க மாட்டார். சேவாக்கிட்ட எவனுமே எனக்கு தெரிஞ்சு நான் வம்பிழுத்து அவ்வளோ பார்த்ததில்ல. வம்பிழுத்தாலும் அவர் பேட்டிங்கில் வந்து பொழந்துருவார். அவர் மாதிரி மதிக்க மாட்டார். சொல்ல போனா பவுலர் எந்த பவுலர் போடுறான் அதெல்லாம் கிடையாது. அவர் ஜோன்ல இருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. 300 வச்சிருக்காரு, 200 நிறைய வச்சிருக்காரு. அதனாலே நான் சேவாக் வச்சிருக்கேன். அட்டாக்கிங் கிரிக்கெட் பிளேயர். பவுலருக்கு வந்தோன்னா டெஸ்ட் மேட்ச்ல ப்ரெஷர் போடுற ஒரே ஆள் வந்து சேவாக் தான். எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன். அதனால சேவாக் வச்சிருக்கேன். இந்த சைடு டேவிட் வார்னர் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆக்டிவா இருக்கிறது, ஃபீல்டில் ஓடக்கூடிய ஆள் தான். நல்லா ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஆள். சேவாக் கூட ஓடுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா ஓடக்கூடிய ஆள். ஃபீல்டிங் இருக்கும்போது நல்ல ஒரு ஃபீல்டர். எப்பவுமே வந்து காஷியஸா இருக்குது. சேவாக் வந்து ஸ்லிப்ல போட்டுக்கலாம். டேவிட் வார்னர் வந்து அவுட் ஃபீல்டு எதுல வேணாலும் வச்சுக்கலாம். டேவிட் வார்னர் எங்க வேணாலும் டேவிட் வார்னர் இருக்கலாம். ஸோ டேவிட் வார்னர் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனா இருக்கனால நான் சேவாக்கும் டேவிட் வார்னரும் ஓப்பனிங்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 1 down and 2 down யாரா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிக்கி பாண்டிங் அண்ட் விராட் கோலி இவங்க தான் வைக்க போறேன். ரிக்கி பாண்டிங் 1 down 2 down விராட் கோலி. ரிக்கி பாண்டிங் தான் இந்த டீமுடைய கேப்டன், வைஸ் கேப்டன் விராட் கோலி. இதுதான் என்னுடைய ட்ரீம் டெஸ்ட் டீம். இந்த டீமை பாருங்கடா, அம்மாவோட இது போதாது. இந்த டீம் கிட்ட எவன்டா வரும்? விராட் கோலியும் ரிக்கி பாண்டியும் ஒரே டீம்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் அட்டி வாங்கிட்டு தான் போறான். அதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ரிக்கி பாண்டியனை பத்தி சொல்லவே தேவையில்ல. ரிக்கி பாண்டியனோட ஈகோவே வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட பிளேயர் தான். ஏன்னா he doesn't like to lose. That's the thing. விராட் கோலியும் சேம் மைண்ட் செட் தான். He doesn't like to lose. He wants to score run and prove everybody else that he is the dominant player. அதனால தான் விராட் கோலி ரிக்கி பாண்டியன் 2 பேரையும் 1 down and 2 downல வச்சிருக்கேன். வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டனா வச்சிருக்கேன். ரிக்கி பாண்டியனை பத்தி சொல்லவே இல்லை. ஆஷஸ் அப்படின்னு வந்துட்டா ஒரு டைம்ல வந்து ஆஷஸ்லாம் பீக்ல இருந்தது காரணம் வந்து ரிக்கி பாண்டியன் இருந்ததுனால தான். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது வந்து ஆஸ்திரேலியன்ஸ் தான். அந்த ஆஸ்திரேலியன் டீம்ல ஸ்ட்ராங்காக வச்சது யாருன்னா பாண்டிங் தான். பாண்டியனுக்கு அந்த கிரெடிட்லாம் கொடுக்க மாட்டானுங்க. நான் இவனுங்கெல்லாம் ஆஸ்திரேலியன்ஸ் தான் நம்ம கொடுப்போம் இந்த வீடியோல. ஸோ பாண்டியன் அது மட்டும் இல்லை, டெஸ்ட்னு வந்துட்டா பாண்டியன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது. ஃபீல்டிங்கும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டிங் எங்கே இருந்தாலும் சரி, பேட்ஸ்மேனுக்கே கவனிக்க மாட்டான். இங்கே தான் பாண்டிட்டு இருக்கான், டக்குன்னு அவர் அவுட் பண்ணி விட்றாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ரிக்கி பாண்டிங். ஸோ டெஸ்ட் பேட்டிங்கும் சரி, புல் ஷாட்லாம் இப்போதான் ரோஹித் சர்மா, அப்பெல்லாம் வந்து ரிக்கி பாண்டிங் தான், எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, ரிக்கி பாண்டியன் கேப்டனாகவும் நல்ல அவ்வளோ இமேஜினேட்டிவ் பர்சன்லாம் கிடையாது ரிக்கி பாண்டியன். பட் பேஸ்டான மைண்ட் தான். பட் கிரிக்கெட்டை பற்றி எல்லாமே தெரியும். ஹி நோஸ் ஹவு டு வின் த மேட்ச், அவ்வளோதான். அதனால ரிக்கி பாண்டியன் நான் 1 down வச்சிருக்கேன். நல்ல பேட்ஸ்மேன் கூட. நெக்ஸ்ட் விராட் கோலி பற்றி சொல்லவே தேவையில்ல. டாமினன்ட் பிளேயர். அக்ரெசிவாக இருக்கிறது தான் விராட் கோலி தான். வம்பிழுத்துட்டா நீ வாங்கிட்டு தான் போவ. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான்.
அதுவும் இல்லாமல் எனக்கு ரிக்கி பாண்டியன் விராட் கோலி ஒரே டீம்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுனாலே 2 பேரும் ஆர்டராக வச்சிருக்கேன். ரிக்கி பாண்டியன் 1 down, விராட் கோலி 2 down அப்படி வச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். அதனால நான் விராட் கோலி கொண்டு வந்திருக்கேன். இதில் விராட் கோலி ரன் எடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால விராட் கோலியை நான் 4th கொண்டு வந்திருக்கேன். இப்போ 1 2 3 4 4 முடிஞ்சிச்சு. 5th 6th 7th யாரெல்லாம் இருக்க போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5th கெவின் பீட்டர்சன், நெக்ஸ்ட் பிரெண்டன் மெக்கலம், நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப், இவங்கள தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு கெவின் பீட்டர்சன் நான் கொண்டு வந்தேன்னா, கெவின் பீட்டர்சன் ஒரு அக்ரெசிவான பிளேயர் தான், கொழுப்படுத்த பிளேயர் தான் கெவின் பீட்டர்சன் தான். சொல்ல போனோம்னா ஆள் தான் பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாரு, பட் வாய் பயங்கரமா பேசி வெறுப்பேற்றுவாரு, டென்ஷன் ஆகும், ஃபீல்டில் சண்டெல்லாம் வரும். அது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டைலிஷான பேட்ஸ்மேன், பெர்ஃபெக்டான டெஸ்ட் பேட்ஸ்மேன், ஸ்டைலிஷான பேட்ஸ்மேனும் கூட. ஒரு 5th ஆடுறதுக்காக வந்து வேற அக்ரெசிவ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, பட் 5th பிளேஸ் ஆடுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பேட்ஸ்மேன் வந்து கெவின் பீட்டர்சன் தான். அக்ரெசிவ் லிஸ்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா கெவின் பீட்டர்சன் நிறைய பேருக்கு பிடிக்காது, அவருக்கு ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனாலும் என்னமோ பொறாமையா இருக்கும், என்னமோ அது இருக்கும் கண்டிப்பா. ஹேண்ட்ஸமா இருந்தால் பொறாமையா இருக்கும், டென்ஷன் ஆவானுங்க. அதனாலே நான் கெவின் பீட்டர்சன் கொண்டு வந்திருக்கேன். 5th கெவின் பீட்டர்சன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 6th யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம். நான் ஏன் பிரெண்டன் மெக்கலம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கேன்னா, அக்ரெசிவ் விக்கெட் கீப்பர் எனக்கு வேற யாரும் அவ்வளோ தெரியல. எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு பிரெண்டன் மெக்கலம் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பிரெண்டன் மெக்கலம் தான் கீப்பிங்கும் பண்ணி ஆகணும். என்னுடைய கீப்பர் பிரெண்டன் மெக்கலமா தான் இருக்கிறது. பிரெண்டன் மெக்கலம் பற்றி சொல்லவே தேவையில்லை. டெஸ்ட் மேட்ச் எப்பவுமே T20 தான். ஷேவாகாது ஓரளவாவது ஸ்லோவோட. பிரெண்டன் மெக்கலம் அந்த கருணையே கிடையாது, வந்தோன்னே அடி தான். நம்ம ஆள் வந்தோன்னே இறங்கி அடிக்கிறது. அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் என்னன்னா ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணி வச்சிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ கூட போய் பாருங்க. அதில் நான் வந்து பிரெண்டன் மெக்கலம் ஆட் பண்ண மறந்துட்டேன். யாரோ கமெண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்து எப்படா பிரெண்டன் மெக்கலம் நான் போய் விட்டேன். பிரெண்டன் மெக்கலம் ஒரு சரியான ஃபீல்டர், எப்பவுமே ஆக்டிவா இருக்கிற ஒரு ஆல்ஃபா மேல். ஹீஸ் அ மேன் அப்படின்ற மாதிரி தான், புசி மாதிரிலாம் கிடையாது, ஹீஸ் அ ஃபக்கிங் மேன். அந்த மாதிரி தான் பிரெண்டன் மெக்கலம் இருப்பாரு. அதை எப்படி ஆட் பண்ண மாட்டேன்னு தெரியல. ஸோ இதில் நான் சொல்லிடுறேன் அந்த இதில். ஸோ அதனால என்ன பொறுத்தவரை 6th பிரெண்டன் மெக்கலம் இருக்கணும். நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியும். பிரெண்டன் மெக்கலம் டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த 2015 தெரியல, இந்தியாவோட 2 டெஸ்ட் மேட்ச் ஆடுவார். ஒரு 200 ஒரு 300 அடிப்பார். செத்துருவாங்க இந்தியாலாம். டோனினா அழுதுருவாரு, அழமாட்டாரு. அது ஆடுற மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஏன்னா அந்த அளவு அடிப்பாரு உட்காந்து பிரெண்டன் மெக்கலம். அது மட்டும் இல்லை, கீப்பிங் அவர் தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அவரும் ஒரு நல்ல கீப்பர் தான், பேடான கீப்பர்லாம் கிடையாது, நல்ல கீப்பர். எங்க விட்டாலும் அந்த பிடிக்க தான் போறாரு. ஸோ அதனால 6th வந்து பிரெண்டன் மெக்கலம் வச்சிருக்கேன். 7th வந்து ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் வச்சிருக்கேன். நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் போடலாமா ஃபிளின்டாஃப் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 பேருமே வந்து ஒரு சிமிலரான ஒரு பிளேயர் தான். ஃபிளின்டாஃபும் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல சண்டை போட்டுட்டு இந்த பாக்ஸிங் பண்ணிட்டு அலையிற ஒரு ஆள் தான், உள்ள வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருக்கிற ஆள் தான். பென் ஸ்டோக்ஸும் அதே மாதிரி தான், உள்ள வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆல்ரவுண்டர், எப்போ தேவையோ அந்த மாதிரி ரன் அடிக்கக்கூடிய ஆள், கிளச் மூமெண்ட்ல நிற்கிற ஒரு ஆள். வெளியே போனோம்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்லனா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னா குடிச்சிட்டு இந்த சண்டை போடுறதெல்லாம் அதெல்லாம் சீனா இருக்கும். அதனால நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் போடலாமா ஃபிளின்டாஃப் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ ஃபிளின்டாஃப் கொண்டு வரும், ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி. ஃபிளின்டாஃபே கொண்டு வரும், கொஞ்சம் ஓஜி. மெயினானது ஃபிளின்டாஃப். ஏன்னா பென் ஸ்டோக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபிளின்டாஃப் கொஞ்சம் பெட்டர் பவுலர், பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஃபிளின்டாஃப் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, பென் ஸ்டோக்ஸோட ஃபிளின்டாஃப் வந்து ரொம்ப அக்ரெசிவான பிளேயர், சண்டை பயங்கரமா போடுவாங்க. பார்த்துருப்பீங்க அந்த யுவராஜ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யுவராஜ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஃபிளின்டாஃப் வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். அதனாலே நான் வந்து ஃபிளின்டாஃப் வந்து 7th வச்சிருக்கேன். ஒரு நீட்டான ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பான், பேட்டிங்கும் ஒரு நல்லா பிடிக்கக்கூடிய ஆள், ஃபீல்டிங்கும் சரி, உள்ள வந்து பேசிக்கிட்டே இருப்பான். டெஸ்ட் மேட்சுக்கு ஒரு ஏத்தமான ஒரு பிளேயர்னால தான் நான் வந்து ஃபிளின்டாஃபை 7th வச்சிருக்கேன், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஓகே, நெக்ஸ்ட் பவுலர்ஸ் பார்ப்போம். 2 ஸ்பின்னர் எடுத்திருக்கேன். 8th and 9th யார் இருக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹர்பஜன் சிங் அண்ட் ஷேன் வார்ன் 2 பேர் வச்சிருக்கேன். ஹர்பஜன் சிங் எதுக்கு வச்சிருக்கேன்னா, ஹர்பஜன் சிங் பத்தி சொல்லவே தேவையில்ல, லெஜெண்டரி பவுலர் தான், ஆஃப் ஸ்பின் பவுலர் ஹர்பஜன். அக்ரெசிவா இருக்கிறதுனால தான் நான் ஹர்பஜனை வந்து நான் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். 8th வந்து ஹர்பஜனை வச்சிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் ஹர்பஜன் ஹேட்ரிக்லாம் எடுத்திருக்காரு. அந்த 2002 ஒரு எப்பிக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும் ஆஸ்திரேலியாவோட, கொல்கட்டாவில் கூட நடக்கும். விவிஎஸ் லக்ஷ்மன் டிராவிட்லாம் கூட நிற்பாங்க. அந்த இதில் வந்து ஹர்பஜன் சிங் வந்து ஹேட்ரிக்லாம் எடுப்பார் அந்த மேட்ச்ல. ஹர்பஜன் சிங் பற்றி சொல்லவே தேவை, நான் எதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஹர்பஜன் சிங் அது மட்டும் இல்லை, ஹர்பஜன் சிங் ஒரு அக்ரெசிவான பவுலர், அவர்லாம் டென்ஷன் பீஸ், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். அதனாலே நான் வந்து ஹர்பஜன் சிங்கை 8th வச்சிருக்கேன், ஆஃப் ஸ்பின். அதனால நெக்ஸ்ட் 9th யாருன்னா ஒரு லெக் ஸ்பின் லெஜெண்ட் ஷேன் வார்ன். இப்போ இல்லை லெஜெண்டு, இப்போ இறந்துட்டார் அவரு. ஸோ ஷேன் வார்ன் எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்பின் பவுலர்னா அது ஷேன் வார்ன் தான். எப்போனாலும் ஸ்பின் பவுலர்னா ஷேன் வார்ன். இப்போ கூட ரஷீத் கான் என்னதான் போட்டாலும், ரஷீத் கான் யாரு வேணாலும் போடட்டும், ஷேன் வார்னோட லென்த்தும் லைனும் வராது. அந்த மாதிரி ஒரு டேர்ன் இருக்கவே இருக்காது. போய் கூகுளில் போய் ஷேன் வார்னோட மிஸ்ட்ரி ஸ்பின்னு போடுங்க, ஷேன் வார்ன் விக்கெட்ஸ்லாம் போடுங்க. அந்த மாதிரி பால் டேர்ன் ஆகி நீங்க பார்க்கவே முடியாது. யாரு வேணாலும் போடட்டும், எந்த பவுலர் வரட்டும், ஷேன் வார்ன் மாதிரி
பால் டர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல சரி அக்ரெசிவான பிளேயர், விக்கெட் எடுக்கணும்னு இருப்பாரு, வம்பிழுக்க முடியாது, சேலஞ்ச் பண்ணுவார். சச்சினுக்கே வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல அடியே நான் போடுறேன் அடிப்பியா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ஷேன் வார்ன். அதனால நான் வந்து ஷேன் வார்னை 9th வச்சிருக்கேன். அவர் ஆஃப் ஸ்பின் பவுலர் ஹர்பஜன், ஒரு லெக் ஸ்பின் பவுலர் ஷேன் வார். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் 10 and 11 யார் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிரெட்லி அண்ட் டேல் ஸ்டெயின் வச்சிருக்கேன். எதுக்கு பிரெட்லி வச்சிருக்கேன்னா எனக்கு பிரெட்லி ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டான ஃபாஸ்ட் பவுலர். சின்ன வயசுல பிரெட்லியோட ஸ்டைலனா அடிக்கடி நான் பவுலிங் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். அது மட்டும் இல்ல அக்ரெசிவ்னஸ், ரேஜ் இருக்கும், எப்பவுமே விக்கெட் எடுக்கணும் ரேஜ் இருக்கும். டெஸ்ட்லனா அதிகமா இன்ஜுரி வர வைப்பாரு. மெயினா நான் வந்து என்னதான் வந்து ஷோயப் அக்தர் வந்து ஒரு பெரிய பவுலர், ஃபாஸ்டான பவுலராக இருந்தாலும் யூடியூப்ல போய் பிரெட்லி போடுற பாலுக்கு தான் நிறைய பேர் இன்ஜுரியா இருக்காங்க. எல்போல அடி வாங்குவானுங்க, ஹெல்மெட் பறக்கும், நெஞ்சில் அடி வாங்குவானுங்க, ரிப்கேஜில் அடி வாங்குவானுங்க. அது மட்டும் இல்ல நல்லா சண்டையும் போடுவார். ஒரு அக்ரெசிவான ஒரு பவுலர், ஒரு ஃபாஸ்டான பவுலர் அப்படின்ற காரணத்தினால தான் நான் பிரெட்லியை உள்ள வச்சிருக்கேன். ஸோ பிரெட்லியை 10th வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 11th யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேல் ஸ்டெயின். யாருக்கு தான்டா டேல் ஸ்டெயின் பிடிக்காது? டேல் ஸ்டெயின் பிடிக்கல அப்படின்னா நீ சூத்த மூடிட்டு வெளியே போ, கிரிக்கெட் பார்க்காத. நீ உனக்கு டேல் ஸ்டெயின் பிடிக்கலன்னா நீ ஒரு லாக்டவுன் கிட்ட, அவ்வளவுதான், சிம்பிளானது. டேல் ஸ்டெயின் எப்படி வேணாலும் பவுலிங் போடலாம். டேல் ஸ்டெயின் அங்கே ஓடி வரதை பார்த்தாலே பல ஓஜி கிரிக்கெட் பேட்ஸ்மேன் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, இங்கே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க, வர்றான் எப்படி போட போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் பண்றதெல்லாம் சூப்பராக இருக்கும். பிரெட்லியும் சரி டேல் ஸ்டெயினும் சரி அந்த அக்ரெசிவ்னஸ் அப்படி கிட்டத்தட்ட ஹல்க்கு மாதிரி ஆயிடுவாரு டேல் ஸ்டெயின். இந்த நரம்பெல்லாம் அப்படி உடம்பு ஃபுல்லா தெரியும். அதனாலே வந்து டேல் ஸ்டெயினை வந்து நான் டெஸ்ட்ல வச்சிருக்கேன். டேல் ஸ்டெயினை எந்த இதில் வேணாலும் இறக்கி விடலாம், T20 சரி இருந்தாலும் சரி, டெஸ்டா இருந்தாலும் சரி, ODI இருந்தாலும் சரி. அதனால டேல் ஸ்டெயினை 11th வச்சு இந்த இதை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டியூட் பிளேயர் யாரெல்லாம் பார்ப்போம். அவங்களும் அக்ரெசிவா தான் இருக்கிறோம். ஏன் நாக்கு ஒரு மாதிரி இருக்கு, அக்ரெசிவா தான் இருக்கணும். அந்த 4 அக்ரெசிவ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ஷகிப் அல் ஹசன் அண்ட் பென் ஸ்டோக்ஸ். எதுக்கு ஷகிப் அல் ஹசன் அண்ட் பென் ஸ்டோக்ஸை வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷகிப் அல் ஹசனோட மெயினான ரீசன் வந்து அக்ரெசிவ்க்கு தான் வச்சிருக்கேன். ஷகிப் அல் ஹசன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், நல்ல பவுலரும் கூட. மெயினான ரீசன் எதுக்கு வச்சிருக்கேன்னா அக்ரெசிவ்னஸ் தான். அதாவது மற்றவங்களாச்சும் காரணத்துக்காக சண்டை போடுவாங்க. ஷகிப் அல் ஹசனுக்கு காரணமே தேவையில்லை, சும்மா அங்கே டக் அவுட்ல உட்காந்துருப்பான், எதையாவது பார்த்துருப்பான், போய் வீசிடுவான் பால் எடுத்து. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு என் டீம்ல தேவை. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து டீம்ல இருக்கணும். கேஸ் வந்தா கூட நான் பாத்துக்கிறேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும். அதனால ஷகிப் அல் ஹசன் என் டீம்ல இருக்கணும். இப்போ ஒருவேளை ஃபிளின்டாஃப்க்கு ஏதோ இன்ஜுரி ஆயிட்டு ஆகாது, ஒருவேளை யாருக்காவது கெவின் பீட்டர்சன் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணன் ஷகிப் அல் ஹசனை உள்ள கொண்டு வந்துடுவேன். நம்மளால வந்து எல்லாரையும் அவனே வந்து பேசியே சாவடிப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், திடீர்னு கல்ல தூக்கி மண்டையில எரிஞ்சிருவான். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என் டீம்ல இருக்கணும். அதனால நான் ஷகிப் அல் ஹசன் உள்ள வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பென் ஸ்டோக்ஸ் பெஞ்சில் உட்கார வைக்கிறது ஒரு பாவம். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஒரு ஓஜி பிளேயரை நான் ஃபிளின்டாஃபை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பென் ஸ்டோக்ஸை வெளியே உட்கார வச்சிருக்கேன். இல்லாட்டா நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபிளின்டாஃப் கொண்டு வரலாமா இல்லை பென் ஸ்டோக்ஸ் கொண்டு வரலாமா அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து எதுக்கோ ஃபிளின்டாஃப் கொண்டு வருமே, எல்லா இதுவும் பென் ஸ்டோக்ஸ்னே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளின்டாஃப் நான் கொண்டு வந்தேன். வேணா இந்த பென் ஸ்டோக்ஸை உள்ள போட்டு மாத்திக்கிடுவேன், அதனாலே வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 சப்ஸ்டியூட் யாருன்னு பார்த்துருவோம். 2 பேர் யாருன்னா மிச்சல் ஜான்சன் அண்ட் ஸ்ரீசாந்த். அண்டர் ரேட்டட். மிச்சல் ஜான்சன் அண்டர் ரேட்டட் இல்லை, மிச்சல் ஜான்சன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் தான். மெயினான ரீசன் மிச்சல் ஜான்சன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். மிச்சல் ஜான்சன் எதுக்கு அக்ரெஷனுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 விராட் கோலிக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க, என்ன மிச்சல் ஜான்சன்னா உங்களுக்கு பண்ணாரு, அந்த எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தாருன்னு கேளுங்க, விராட் கோலிக்கு தெரியும். இல்ல வீடியோ போய் பாருங்க, யூடியூப்ல போய் ஜான்சனுக்கும் மிச்சல் ஜான்சனுக்கும் விராட் கோலிக்கு நடந்த சண்டையெல்லாம் போய் யூடியூப்ல பாருங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஜான்சன் சண்டை போடாத ஆளே இல்லை, டோனியை வம்பிழுத்தாரு, எல்லாரையுமே வம்பிழுப்பான் மிச்சல் ஜான்சன். அதனாலே மிச்சல் ஜான்சன் 2013 ஆஷஸ்லாம் போய் பாடுறான், அந்த முஸ்டாச் வச்சுட்டு அந்த மிச்சல் ஜான்சனை எவனுமே அடிச்சுக்கிட மாட்டான். நீ பார்த்தா பயந்துதான் அவனு. பிளாஸ்டிக் கவரை பார்த்து கூட அந்த ஆள் டென்ஷன் ஆவாரு. அங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் போயிட்டு இருக்கு, அதை பார்த்தா கூட அந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டு போரு, நீ என்னடா இங்க இருக்க கூதி அப்படின்ற மாதிரி தான். அதனாலதான் நான் மிச்சல் ஜான்சனை வெளியே வச்சிருக்கேன். நீங்க வேணா உள்ள உங்க டீம்ல கொண்டு வரலாம், வெளியே கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீசாந்த் நான் மெயினா கொண்டு வந்தது எதுக்குன்னா, ஒரு டைம்ல ஸ்ரீசாந்த் இருக்கும் போது இப்ப கூட சில ஓஜி கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்றானுங்கன்னா, விராட் கோலி கேப்டன்சில ஸ்ரீசாந்த் டெஸ்ட் மேட்ச் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ரீசனுக்காகவே நான் வந்து ஸ்ரீசாந்த் வச்சிருக்கேன். உண்மையிலே ஸ்ரீசாந்த் வந்து டீமுக்குள்ள இருந்தா சூப்பரா இருக்கும். அதாவது வேஸ்டட் டேலண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, பிருத்திவி ஷா அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பொறுத்தவரை ஸ்ரீசாந்த் ஒரு சரியான வேஸ்டட் டேலண்ட். அந்த டைம்ல வந்து ஃபாஸ்டா போடுறது, பவுலிங்கே வந்து சூப்பரா இருக்கும். ஸ்ரீசாந்த் போடுறது பார்க்க அழகா இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி
என்னதான் வந்து பும்ரா பெரிய பவுலராக இருந்தாலும் எனக்கு பும்ராவோட பவுலிங் ஸ்டைல் அவ்வளோ பிடிக்காது. பும்ராவை பிடிக்கும், பும்ரா போடுற பவுலிங் பிடிக்கும். பட் அந்த பவுலிங் ஸ்டைல் வந்து எனக்கு அவ்வளோலாம் பிடிக்காது. ஷமி பவுலிங் ஸ்டைலை பாருங்க, சிராஜ் அதெல்லாம் பார்க்க சீனாக இருக்காது. இப்போ இது பிரெட்லி எடுத்துக்கோங்க, ஸ்டெயின் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ். இந்தியாவில் வந்து ஸ்ரீசாந்த் போடுறது தான் சீனாக இருக்கும். அதை ஜம்ப் பண்ணி அப்படி போடுறது அப்போல்லாம் பயங்கரமாக போடுவான். பட் என்ன, ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கும். நிறைய தெரியும், ஃபிக்ஸிங்லாம் நடந்துச்சு. யாருக்குமே டீம்ல இருக்கவங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது, ரொம்ப ரூடா இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சாங்க. பட் என்ன பொறுத்தவரை விராட் கோலியோட அண்டர் விராட் கோலி கேப்டன்சில ஸ்ரீசாந்த் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்காகவே நான் வந்து ஸ்ரீசாந்தை வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய சப்ஸ்டியூட். நெக்ஸ்ட் இந்த டீமோட கோச் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர் நான் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு வந்து பெர்ஃபெக்டான கோச் வந்து ஜஸ்டின் லேங்கர் தான். மண்டேல சுடு தண்ணி வச்சுட்டு எப்போ முதல்ல நடந்துகிட்டே இருப்பாரு. இவர் இந்த ஆஷஸ் டெஸ்ட் சீரீஸ்னா பாத்தீங்கன்னா ஏன்னே தெரியல, இவருக்கு ஏதோ ப்ரெஷர் மாத்திரை கொடுத்து இவரை உட்கார வைக்கணும் முதல்ல. அதனாலே நான் வந்து ஜஸ்டின் லேங்கர் வச்சிருக்கேன். ஜஸ்டின் லேங்கரும் ரிக்கி பாண்டியனும் கூட ஒன்று சேர்ந்தனா பயங்கரமா இருக்கும். ஜஸ்டின் லேங்கரும் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் தான், ஆஸ்திரேலியன் கோச்சாகவும் இருந்திருக்காரு. எந்த டைம்லாம் அந்த பால் டேம்பரிங்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரு கிரைசிஸ்ல இருக்கும்போது இவர் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கொஞ்சம் ரொம்ப வந்து கிட்டத்தட்ட லைட்டா கம்பீர் மாதிரி தான் வரும். ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வெறி பிடிச்ச மாதிரி தான் இருப்பாரு ஜஸ்டின் லேங்கரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்ரெசிவான டெஸ்ட் சைடுக்கு ஒரு அக்ரெசிவான கோச் வந்து ஜஸ்டின் லேங்கர் தான். அதனால நான் ஜஸ்டின் லேங்கரை கோச்சா வச்சிருக்கேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல உங்களுடைய அக்ரெசிவ் டெஸ்ட் டீம் பிளேயிங் 11 என்ன, இல்ல பிளேயிங் 15 கூட போடுங்க, உங்களோட கோச்சோட சேர்த்து நீங்களே போடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்க்குறேன். பார்த்துட்டு அது நல்லா இருக்கா என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஹர்பஜனும் ஆண்ட்ரூ சைமன்ஸோடைய அந்த கோட் அலிகேஷன்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, அதை நான் இந்த வீக்குள்ள போட்டுறேன். ஓகே கைஸ், வீடியோ பார்த்து இருப்பீங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.